காமராஜருக்கும் கருணாநிதிக்கும் சம்பந்தம் இருக்கா? நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு விளக்கு. அது என்னாச்சு? இன்னைக்கு ஸ்டாலினை யார் போனாலும் சத்தமா இருக்கு. அதிமுக தனித்து நின்றார். 94 தொகுதி ஜெயிக்கும் சார். கோவை மண்டலத்துல திமுக பழுதொல்வி காணும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் மூத்த பத்திரிகையாளர் சுபியான் சார் அவர்கள் சந்திப்பார். வணக்கம் சார். சார் வேற சார் குட்டிக்கண்ணன் சார். என்ன சார் அரசியல் நீயா நானான்ட்டு போட்டியில் இறங்கிட்டாங்க? யாரெல்லாம் திடீர்னு சொல்றீங்க? நீயா நானான்னு நம்ம ஒரு சேனல்ல போகுது. இல்லை யார்? 2 யங்ஸ்டர் சார். ஒன்று யாரு, இன்னொன்று யாரு? திமுகவின் வருங்காலம் உதயநிதியா? ஆமாம். இன்னொன்று இன்னைக்கே நாளைக்கேன்ட்டு இருக்கிறவர் அண்ணாமலை. சரி. ஆனால் நல்லா கவுண்டர் கொடுக்குறாரு சார். அவர் என்ன இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்றீங்களா? என்ன விஷயம்? ஏன்னா மாநில தலைவர் பதிவெல்லாம் மாற்ற போகிறாங்கல்ல. அது கன்ஃபார்ம் தான். இல்லை அதில் இருக்கு, லிஸ்ட்ல இருக்கு. ஆமாம். ஏன்னா அதிமுக கூட்டணி வைக்கணும்னா அவர் இருக்கக்கூடாது இல்லை. அவராரும் ஒளரி கொட்டி தானே பாராளுமன்ற தேர்தலில் வெளியே வந்தார் இவர் எடப்பாடி. ஒளரி கொட்டினா நீங்க சொன்ன மாதிரி சிறியவர் செய்த வெள்ளாமை வீடு வந்து சேராது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, சின்ன பயிலெல்லாம் சேர்ந்து செஞ்ச வெள்ளாமை வீடு வந்து சேராது. அரசியலுக்கு ரொம்ப பொறுமை முக்கியம். எல்லா விஷயத்துக்குமே வாழ்க்கையில பொறுமை முக்கியம். பொறுமை நமக்கு ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல கொண்டு விட்டுரும். அந்த பொறுமை எப்படி உயர்ந்த இடத்துல கொண்டு விடணும்? அதோட அந்த பொறுமைக்கு உள்ள ஒரு சத்தியம் இருக்கணும். நீங்கள் ஒரு காரியத்தில் பொறுமையாக இருக்கீங்க, ஆனால் உங்கள்கிட்ட உண்மை இருக்கணும், சத்தியம் இருக்கணும், ஆனால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. யூ வில் சக்சீட் அட் லாஸ்ட். ஐ காட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மை கேரியர். அப்போனா நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை. அண்ணாமலை கிட்ட பொறுமையும் இல்லை, சொல்லில் அரசியலில் சத்தியம் எதிர்பார்க்க முடியாது. இல்லை சொல்லில் பொறுமையாக இருக்கணும். வார்த்தையில் சொல்லில் வார்த்தைன்னு சொல்லுவாங்கல்ல, நான் கேட்குறேன், அதில் உண்மையும் இல்லைன்றீங்களா? ஒரு இம்மிச்சூர் பொலிட்டீஷியன் என்ன சொல்ல தெரியுமா? அண்ணாமலைக்கு என்ன தேவை இருந்துச்சு? அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஊழல் குற்றச்சாட்டை கொண்டு ஊழலுக்கு உட்பட்டவர்னு சொல்கிறேன். இப்போ என்ன தேவை? அம்மா இருக்காங்களா? இப்போ இல்லை. ஒரு இறந்துட்டாங்க, அவங்க மேலே எந்த சார்ஜிட்டும் இல்லை. அதான் கூட்டணி கூட்டணியில் இருந்துக்கிட்டு பேசக்கூடாதுல்ல. அப்புறமா அண்ணாமலை பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி பொன்முத்துராமலிங்க தேவரோடு உனக்கு என்ன பேசுன்னு? அப்போ வாய் கொழுப்பு தானே அது. அப்போ ஒரு அரசியல்வாதி அப்படி பேச மாட்டான் சார். அப்படி இல்லை சார், அவர் கட்சி உயிரோட்டமா வச்சிருக்காரு. கட்சி உயிரோட்டத்துக்கு தமிழக தான் சொன்னீங்க. பிஜேபி தமிழிசை தான் சொன்னாங்க, ஏடிஎம்கேயோட கூட்டு சேர்ந்து தான் நம்ம ஒரு நல்ல ஃபார்மேட்டை உருவாயிருக்கலான்னு. அதை கெடுத்து நாசமா. ஆனா இன்னைக்கு கட்சி தமிழகத்துல உயிரோட்டமா வச்சிருக்காருல்ல. எங்க காங்கிரஸ் எங்க இருக்கு? காங்கிரஸ் தமிழகத்தை ஆண்ட கட்சி சார். 1989 காங்கிரஸ் இல்ல சார் இருக்கு சார். 1989 காங்கிரஸ் உடைய வாக்கு சதவீதம் 25% இருந்தது சார். இன்னைக்கு என்ன சார்? இன்னைக்கு 2%. காங்கிரஸ் இங்க மட்டும் இல்ல சார், அவங்களுக்கு கொழுப்பு எதுல இருக்குன்னா, காங்கிரஸுக்கு முடியல எல்லாம் கொழுப்பு. அவ்வளவு பேரும் என்னன்னா மீட்டிங்ல உட்காந்து பேசுவான். 1008 கருத்து ஏற்படும் நமக்கும் மோடிக்கும் உண்டு. 1008 கருத்து மாற்றம் உண்டு கடும் போக்குவாதத்துல. ஆனா அவங்க செய்யற மாதிரி உண்டு. அவனால 24x7 பொலிட்டீஷியன். மோடி, அமித்ஷா எல்லாருமே 24x7. இன்னைக்கு யார் ஆகியிருக்கான் பாருங்க டெல்லியில. அந்த அம்மா ரேகா குப்தா. ரேகா குப்தா யாரும் ஒரு கவுன்சிலர். சென்னை சாரி டெல்லி மேயராகவும் இருந்தவங்க. தெற்கு தொகுதி டெல்லிக்கு. யாருக்கு தெரியும்? தெரியாது. இந்த அண்ணாமலை யாருக்கு தெரியும்? ஆமா. இந்த முருகனை யாருக்கு தெரியும்? தெரியாது. அதான் பிஜேபி. ஆமா சார். அத மாதிரி நம்ம அம்மாவும் செஞ்சாங்க. யாரு? ஜெயலலிதா அம்மாவும் ஓபிஎஸ். இல்ல யாரு பேர் ஊர் பேர் தெரியாதெல்லாம் இது சார். எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தான். அவன் வருவான்னு தம்பி வா பேச்சு முத்து எல்லாம் வணக்கம்மா நீ தான் முதலமைச்சர். சரி, எவ்வளவு பெரிய பதவி. அந்த மாதிரி அரசியல்ல பல விஷயம் நடக்கு. இப்போ அவர் ஒரு போலீஸ் ஆபீசர், ஒரு இளைய, அவங்க அப்பா பேரு குப்புசாமியுடைய கவுண்டருடைய பையன் தான். வறுமையில உள்ள போலீஸ் ஆபீசர்னா சாதாரண போலீஸ் ஆபீசர். ஐபிஎஸ் சார். யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கா சார். பெரிய ஆளு இல்ல. டிஎன்பிசி குரூப் 1 எழுதிட்டு சர்வீஸ்ல வரலாம் சார். அப்படி இருக்கிறப்ப சர்வீஸ் கிடையாது, சர்வீஸ் கேடர் கிடையாது, டைரக்ட். அப்படி இருக்கிறப்ப அண்ணாமலையா உதயநிதியா இருக்கிறப்ப அண்ணாமலை அறிவாளி, உதயநிதி அறிவாளி இல்ல. நீ எங்க படிச்ச?
இது சார் இருங்க சார், நீங்கள் எங்கே படித்த? லயோலா காலேஜில் படித்த. அந்த லயோலா காலேஜ் என்ன பேட்டர்னு? அட்டானமஸு. ஆனா அதெல்லாம் இல்லை இல்லை சார், இதெல்லாம் இப்போ பேசணும். அட்டானமஸு. அதாவது நீ பெரிய அரசியல் கட்சி தலைவர்களுடைய பேரை நீ வந்தா என்ன, வரப்போனா என்ன, எது வந்தானா நீ பாஸ். அப்படிதான் பாஸ் பண்ணிட்டு வந்தாரு. அண்ணாமலை அப்படி கிடையாது. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு யூபிஎஸ்சி எழுதிட்டு பெரிய அறிவாளியா வந்திருக்காரு. நீங்க சொல்றீங்க இவர் வந்து அதிகமா பேசுறது இல்ல, அதுதான் இவர் வெற்றி காரணம். யாரு சார்? உதயநிதி. யாரு இப்ப? உங்களுக்கு இந்த கருத்து இல்ல 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 இவர் இந்த கருத்து பிடிக்காத இல்ல அதிகம் இல்ல. பாராளுமன்ற தேர்தல் அவருடைய பிரச்சாரம் எப்படி இருந்த? டபுள் மீனிங் பிரச்சாரம் சார். அது சரி. வெற்றி கொண்டா மாதிரி பேச தீப்பொறி ஆறுமுகம் வெற்றி கொண்டா மாதிரி பேசுறா சார். டபுள் மீனிங்ல பேசுறா சார். அது உண்மைதான். அவர் ஒரு இது. ஆனா இந்த மாதிரி அண்ணாமலை மாதிரியோ மற்றவங்கள மாதிரி சலச்சலா நான் நிறைய அப்படி கிடையாது சார். அவர் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு உன்னால பதில் சொல்ல முடியுதா? டைரக்டா நான் இங்க வருவேன். பதிலே இப்போ விஜய்க்கு பதில் சொல்லல. இவர் அது ஒரு அரசியல் சாமர்த்தியம். பெருந்தலைவர் காமராஜர் மூப்பனார்லாம் பேசவே மாட்டாங்க. பெருந்தலைவர் இருக்கார பேசவே மாட்டார். அவங்களுடைய பெருந்தலைவருக்கு முன்னாடி தமிழகத்துல எவ்வளவு பெரிய ஆட்சி கொடுத்தாரு, பொற்கால ஆட்சி சார். அவருக்கு முன்னாடி அந்த ஆட்சியை போயிட்டு இன்னைக்கு நடக்கிற ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய காமராஜ் ஆட்சின்றாரு ஒரு காங்கிரஸ் தலைவர், தமிழக காங்கிரஸ் செல்வ பெருந்தகை. அவருக்கு வேலை நடக்கணும். எப்படி சார்? பீட்டர் அல்போன்ஸ் என்ன சொன்னாரு இதுக்கு முன்னாடியே? பீட்டர் அல்போன்ஸ் ஆமா இறந்து போன ஈவிகே சிலவங்க தான் சொன்னாரு, மேடையில சொன்னாரு. இல்ல ஐயா, வேலை நடக்கணும்னா எதுவும் சொல்லணும். அதான் அப்படி கொள்கை. காமராஜுக்கும் ஸ்டாலினுக்கும் சம்பந்தமா இருக்கா? காமராஜருக்கும் கருணாநிதிக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. எவ்வளவு ஏதாவது பொற்காலம் மட்டும் இல்ல, அவர் தனி மனிதனுடைய எப்படி வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சு, அவருடைய வைரவனோட அந்த கடைசி வழிகள்லாம் நான் கண்ணீர் வடிப்பேன். வைரவா அப்படின்னு சொன்னார், இன்னைக்கு நல்ல ஒரு அசைவம் சாப்பிடுவோம்பாண்டு. அப்படி கடைசியில் பார்த்தா 2 முட்டையை வாங்கி அவிச்சு சாப்பிட்டாரு. அப்போ அவருடைய காலத்தில் ஒரு முட்டையுடைய விலை 7 பைசா ஓரானா. இதுதான் ஒரு தலைவன். கடைசியில் இவனு தான் சொன்னான் அண்டம் காக்கா அந்த காக்கான்லாம் சொல்லி சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கல. அதில் பாரு 2 சட்டை, அதில் ஒரு சட்டை பொத்து. அம்மாவுக்கு பைப்பூச்சி கொடுத்ததுக்கு கவுன்சிலர் அந்த ஊருக்காரன ஊராட்சி உள்ள கிளர்க்கு எவனையோ கூப்பிட்டு திட்டுனாரு. இப்படி எல்லாரும் வச்சு கட்ட வச்சு இப்படி ஒரு தலைவன் இந்த நூற்றாண்டுல பிறந்தான்னு அந்த நூற்றாண்டுல நாம இருக்கிற மாதிரி அதுதான். இல்ல அதே இந்த ஸ்டாலின் ஆட்சியில அதே நிதித்துறை அமைச்சராக இருந்த பிடிஆர் பாலராஜன் 30,000 கோடி கொள்ளை போயிருக்கு ஓப்பனா சொன்னார் சார். அப்படி இருக்கிறப்ப காமராஜ் ஆட்சி சரி சார். இல்ல காமராஜ் ஆட்சி நான் சொல்றேன் அவருக்கு மட்டும் இல்ல அனைவருக்குமான ஒரு இது ஏத்து மனசாட்சி இல்ல. எனக்கு எப்பவுமே எல்லா மீட்டிங்லயும் பெருந்தலைவர் ஐயா அவர்களை பத்தி பேசுறது ஒரு பிடிக்கும். ஏன்னா வந்து ஒரு பெரிய இமிட்டேட் ஒரு மாடல், அவர்கள் ஒரு ரோல் மாடல். பெருந்தலைவர் அவர்கள் ஒரு ரோல் மாடல், எளிமையான மனிதர், சாதாரண. நீங்க சொன்னோன்னே எல்லா இன்னைக்கு ஸ்டாலினா யார் போனாலும் சத்தமா இருக்கு ஊன்னு ஒரு தடவை இப்படிதான் சத்தம் வந்துச்சு. உடனே காமராஜ் ஐயா வண்டி நிறுத்தல, ஒரு வண்டி வந்து எதுக்கு வணக்கம் ஐயா சிஎம் பாதுகாப்பு என்னையா செத்த வீட்டில் ஊழ விட்ட மாதிரி ஊடு போய். அப்போ ஒரு ஜீப்பு போயிருக்கு, 2 பிசி போயிருக்கான். ஏன் பின்னாடி வரீங்க ஊண்டுட்டு? ஐயா வணக்கம் போலீஸ் தர உங்களுக்கு பாதுகாப்பு சிஎம் இல்லை, போயா செத்த வீட்டில் ஊட்ட மாதிரி சங்குதிட்டு வரியா, போயா வேலையை பாருன்ட்டு. இதுதான் பெருந்தலைவர். மகட்டே ஐயாட்ட கிடையாது. அப்படிப்பட்டவர இதுவே அவர் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய இல்லை. இவரு திமுக தலைவர் ஸ்டாலின் விக்கி வச்சிருக்காரு, அருமையான மனிதர் ஐயா அவர்கள். அப்படிலாம் இறந்து சரி. அண்ணாமலைக்கு வருவோம் சார். அண்ணாமலை என்ன சவால் விட்டாருல்ல, நான் அறிவாலயத்திற்கு ஒவ்வொரு செங்கலா உருவன்னாரு. எத்தனை செங்கல் உருவ இருக்காரு? ஆனா இடத்த சொல்லியிருக்காருல்ல, சொல்லி அது ஒண்ணு. மும்மொழி கொள்கைக்கு நீ எதிர்ப்பு. அதே உதயநிதி வீட்டுக்கு எதிரில் பால்டால் பாபுன்னு சொன்னாரு. கரெக்டா சொல்லியிருக்காரு. அண்ணாமலை இடத்த வச்சு அண்ணாமலை செங்கலை உருவன்னு சொன்னது அது நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஒரு மதுளையே ஆட்டி விட்டார் செந்தில் பாலாஜி மூலத்தில். மதுரை உடச்சி கீழே தள்ளிட்டார். செங்கலை உருவம் இல்லை. ஒரு மதில்னா ஒரு சுவரில் எத்தனை செங்கல் இருக்கும் அவ்வளோத்தையுமே அடைச்சி ஒதுக்கி கீழே போட்டார். அதான் செந்தில் பாலாஜி தூக்கி உள்ளே வச்சு அடையாளம் தெரியாமல் குச்சை வெளியே அனுப்பினார். அது அண்ணாமலையுடைய கைகாரியம் தான். இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜிக்கு அடுத்த வேட்டையும் சரியா இருக்குன்னு செய்தி வந்திருக்கு. ஆமாங்க சார். அது எப்படி? அதாவது இவர் வந்து அதாவது போக்குவரத்து துறை
இதுல அமைச்சராக இருக்கிறப்ப உனக்கு வேலை வாங்கி தர இதுல அதுல 2017 17 அதுல வீர் கொண்டு பேசுறது ஸ்டாலின். உன்னை ஜெயிலுக்கு அனுப்புவேன்ட்டு. அதுவும் சட்டமன்றத்துல கொடநாடு கொலையில வந்து எடப்பாடியை ஜெயிலுக்கு அனுப்புன்னு சொன்னது ஸ்டாலின். ஆமா, என்ன நடந்துச்சு? அது மாதிரி அது மாத்திரமா நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு விளக்கு. அது என்னாச்சு? இப்படி அதிகமா இருக்கு. இப்ப என்ன தெரியுங்களா, அந்த வழக்கில் ஈடி ரயிலில் என்ன தெரியுமா, இப்போ அமலாக்கத்துறை இதில் அவரை தூக்கி உள்ளே போட்டாங்க. பெயிலில் வந்துட்டார். அப்போ எம்எல்ஏவாக இருந்தார். பெயிலில் வந்து 3ஆவது நாள்லையே மினிஸ்டர் ஆகிட்டார். பெயிலில் வந்து உனக்கு வந்து சாதாரண எம்எல்ஏ இப்போ வந்து மினிஸ்டர் ஆகணும்னா யாராவது அந்த வழக்கில் யாராவது சாட்சி சொல்ல வருவாங்களா, எதுனா இது பண்ணுவாங்களா? அதனால் அமலாக்கத்துறை நடத்த வழக்கில் சரியாக ஒத்துழைக்கவில்லை, சாட்சிகள் சரியாக வரவில்லைன்ட்டு அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு இவருடைய பெயிலை கேன்சல் பண்ணுங்கன்ட்டு. ஏற்கனவே அதுக்கு முன்னையே இதே வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறப்ப நீ அமைச்சராக தொடர் போறியா, தொடர்ந்தால் எங்களுடைய வழக்கு விசாரணை வேறு விதமாக இருக்கும். மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்போன்னா என்ன, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, நீ எம்எல்ஏ எங்கிட்ட பெயில் வாங்குறப்ப நீ எம்எல்ஏ தான், இப்போ போயிட்டு இது பண்ணியிருக்கல, எங்களையே ஏமாத்தியிருக்கல அப்படின்ட்டு இதுக்கு. ஆனால் அப்படி இருக்கப்ப இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் சாணக்கியத்தனத்தை பிஜேபி அரங்கேற்று சார். எப்படி? அதாவது கோவையில் அதிமுக வலுவாக இருக்குது, அதுக்கு அடுத்தது பிஜேபியும் வலுவாக இருக்குது. செந்தில் பாலாஜி அங்கே திமுக வலுவிழுந்து போயிருந்து கூட, ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் மொத்தம் பிடிச்சு கொடுத்தார், வலுவாக்கியிருக்கார். அதனால் நமக்கு அங்கே ஏறக்குறைய 40 தொகுதி இருக்குது சார் கோவை மண்டலத்தில். ஆமாம், அதை நம்ம வின் பண்ணோம்னா கோவை மண்டலம் 40 தொகுதினா இது சட்டமன்ற தொகுதி 40 சட்டமன்ற தொகுதி, 57 சட்டமன்ற தொகுதி சாரி. அதுல இந்த முறை அதிமுக 40 வின் பண்ணியிருக்கு கோவை. ஆமா, அதுல இப்ப வந்து இவர் செந்தில் பாலாஜி இருந்தா, வெளியா இருந்தா நமக்கு கதைக்காவாது, ஏதாவது செய்வாரு. அதாவது பார்லிமெண்ட் தேர்தலில் ஜெயிலில் இருந்தே வெற்றி பெற வச்சாரு. இப்ப வந்து நமக்கு அதனால தூக்கி உள்ள போறாங்க சார். அப்படியே உள்ள போடுறதுக்கு சட்ட அனுமதி இருக்கா? எது? அதான் ஒன்று ஒன்றா ஏறிக்கிட்டு இருக்கு. அமலாக்கத்துறை கேன்சல் பண்ண சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னையே உச்சநீதிமன்றம் நீங்கள் அமைச்சராக தொடரணுமா என்ன நான் விசாரணையை வேறு விதமானு சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு மட்டும் இல்லை, இவருக்கும் கேட்டிருக்கு. யாரு? மற்ற திமுகவுடைய எம்எல்ஏக்களுக்கும் பொன்முடிக்கும் கேள்வி இருக்க தான் செய்யுது. ஆமா, KKSSருக்கும் அமைச்சராக தொடரணுமான்னு இருக்கு. எல்லாரும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கான். ஆமாம் சார். பொன்முடியெல்லாம் அறிவிக்கப்பட்ட குற்றவாளி, இப்போ எப்படி தொடர்றான்? இல்லை, அறிவிக்கப்பட்ட குற்றவாளி, ஆனால் அந்த தீர்ப்பை நிறுத்தி வச்சுட்டாங்க சார். அது சரி, அதை வச்சு இப்போ வந்து அதுவும் அதனால இப்போ அவர் வந்து இப்போ பொன்முடி ஐயா வந்து மறுபடியும் தொடர்றாரு. ஆமாம், அவருக்கு இது இப்போ வந்து செந்தில் பாலாஜி திரும்பவும் ஜெயிலுக்கு போவார். போனா அந்த நீங்க எத்தனை மண்டலம்? 57 சீட்டா? 57 கோவை மண்டலத்தில். 50 கோவை மண்டலத்துல வந்து திமுக படுதோல்வி காணும். ஆமா, அப்படின்னு பிஜேபி திட்டம், அண்ணாமலைன்னு திட்டம். ஆமா, அது எப்படி நடக்குன்னு தெரியல. ஏன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கோவை மண்டலத்தை பொறுத்தவரை அண்ணா திமுகவும் பிஜேபி வலுவா இருந்தா அங்க வந்து திமுக காலியாயிரும். அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கா கிரவுண்ட் போஸ்டா இருக்கக்கூடிய அண்ணாமலை இவர் செந்தில் பாலாஜியா காலி பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. ஏன்னா கோவையில் வந்து பொதுவாகவே கோவை வந்து எப்பவுமே பிஜேபிக்கு ஆதரவான இடம். அது மாதிரி ஏடிஎம்கே கோட்டை. எம்ஜிஆர் ஐயா இருக்கும் போதே கோட்டை தான், இன்னும் அது தொடருது. இப்போ இந்த நிலவையில் அரசுக்கு எதிரான உள் உணர்வுகள் மக்கள்கிட்ட வந்து பெரிய எரிமலையாக குமுறுகிற நேரத்தில் கோவை ஈஸியாக ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏங்க ஏடிஎம்கே, ஆனால் ஏடிஎம்கே தான் அவ்வளோத்தையும் நாசம் பண்ணுறாரு அந்த எடப்பாடி உட்காந்துக்கிட்டு. நான் தான் இருக்கேன், நான் தான் செத்த வீட்டில் நான் தான் போனமாக இருப்பேன், கல்யாண வீட்டில் வந்தால் மாப்பிள்ளையே இருப்பாங்க, வேற எங்கே விளங்கும் சார்? அப்படி சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், அவர் ஒரு சர்வே ஒன்று நடத்தியிருக்கா சார். என்ன சர்வே சொல்லுங்க? அதாவது அதிமுக தனித்து நின்றால் 94 தொகுதி ஜெயிக்கும் சார். 94? ஆமாம், அது எப்படின்னு தெரியல. ஏற்கனவே 76 ஜெயிச்சார்ல, கூட்டணி வச்சு. அப்போ கூட்டணி இல்லை, பாமக இருந்துச்சுல்ல, பாமக இருந்தது, பிஜேபி இருந்தது, அதுல 76. ஆமா, அப்ப இப்போ வந்து 96 இவர் மட்டும்
94 இவர் மட்டும் அதிமுகவை 94. அதே பாமக நாம் தமிழர் கட்சி கூட்டணி வச்சா எவ்வளோ தெரியுங்களா? தனித்து 140 தொகுதி ஜெயிக்குமா அதிமுக. ஆமாம். அப்பனா ஏன் 11 முறை தோத்தா? எது சார்? அது அப்ப என்ன கேட்குறேன், 10 முறை தோத்து ஏன் அவ்வளோ தனிச்சு நிற்கிறவன் வந்து ஏன் தைரியமாக நிற்கல? நான் என்ன கேட்குறேன், தோத்துட்டு போ. ஐயா, தோத்தாலும் நாங்கள் ஜனநாயகத்தை நிலைப்படுத்துவதற்கு அராஜக திமுகவை எதிர்த்து விக்கிரவாண்டியில் தோல்வியை சந்தித்தோம். ஜனநாயகத்தை நிலைப்படுத்துவதற்கு எதிர்க்கட்சியில் பங்காளி ஈரோட்டில் தோத்தன்னு சொல்லிட்டு போ. ஏன் வந்து ஒய் ஷுட் அவங்களுக்கு வந்து தயக்கம்? சார் இல்லை இல்லை, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? 11 முறை தோத்த 10 + 2 அப்படி கூட்டினா 12 ஆயிடும்ல. அதனால அது குறைக்கிறாரு இல்ல. எதுக்குன்னா அப்படி வெற்றி பெற தோல்வியா சந்திக்கட்டு. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. அதான் ஒரு ஜனநாயகம். அது எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி. அப்படிப்பட்ட ஒரு தலைவன் தனியா நின்று 96 ஜெயிப்பான், 140 சீட்ல 94 தொகுதி அப்படி அவர் நடத்திய சர்வே சொல்லுது சார். இங்க எனக்கு தெரிய ஒரு ஆள் சர்வே நடத்துறான் சார். அந்த ஆள் நம்ம கூட உட்காந்து பேசுவார். அவர்லாம் அவங்க பாட்டு உட்காந்து எழுதி ஏதாவது காசை வாங்கிட்டு போயிருக்காரு. எவன் போய் சர்வே பண்றான்? என்ன சர்வே நடக்கு? ஒரு சர்வேயும் இல்லை. இப்போ இந்தியா டுடே வந்து 5% கொடுத்துருக்குறாங்க. எப்படி கொடுத்தான்? 52% டிஎம்கேக்கு எப்படி ஏறும்? டிஎம்கேக்கு எதிராக மனநிலை மக்கள்கிட்ட இருக்க 5% எப்படி ஏறும்னு கேட்க. ஆமாம் சார். சார் எப்படி சார் ஏறும்? ஏறா சார். டிஎம்கேக்கு எதிராக நீங்கள் யார்கிட்ட போய் கேளுங்க சார். பாரம்பரிய வாக்காளர்கள்ட்ட போய் கேளுங்க சார். முஸ்லீம் வாக்காளர்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன். எல்லாருமே அதிருப்தியில் இருக்கான் சார். ஏன்னு கேட்டானா வேற வழி இல்லாமல் திமுகவுக்கு போடுறேன்னு சொல்லியிருக்கான் சார். அதே இந்தியா டுடே இப்போ எப்படி இந்தியாவில் சிறந்த முதல்வர் பட்டியல் வெளியிட்டு இருக்கு. டாப் 5ல ஸ்டாலின் வரல. அப்போனா நீங்க சொல்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. அது எப்படி வரும்? எக்ஸஸா 5% வருதுன்னா 2024 விட கூடுதலாக 5% வாக்குன்னா அப்பனா 52%. திமுக 5% குறைகிறது. ஆனாலும் வெற்றி பெறுன்னு போட்டா ஒரு நியாயம் இருக்கு. ஆமா. இவர்களுக்குள் பிரிவால் 5% 8% வாக்கு இழந்த திமுக வெற்றி பெறுது. காரணம் அதிமுக மற்ற கட்சிகள்லாம் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து கிடக்கிறது அப்படின்னு சொன்னா அணி இருக்கு. திமுக எப்படி 52% ஆச்சு? அப்பனா ஆட்சி கொடுத்தா தானே ஏறும். நானும் நீங்களும் செக்கோஸ்லோவேக்கிலே இருக்கோம். நாம அங்கே ஒன்ன மாதிரி என்ன உங்களை மாதிரி என்ன மாதிரி பத்திரிகைக்காரன் தான் கணக்கு எழுதுறான். நாம மக்களை பார்க்குறோம் களத்தில் நின்று. ஒரு நாளைக்கு 100 பேர் பார்க்குறேன், 100 பேர்கிட்ட பேசுறோம். எப்படி அவனுக்கு 52% போட்டாவன்? பிரச்சனை இல்லை. அதுதான் அதே இந்தியா டுடே தான் நானும் சொல்றேன். டாப் 5ல வந்து நிக்கல. சரி, சிறந்த முதல்வர்ல வரல. அதே நிதிஷ்குமார் வராரு, மம்தா பானர்ஜி வராது, சந்திரபாபு நாயுடு வராரு. கருத்து கணிப்புகள் வந்து இப்போ வந்து பிஜேபி இவர் யோகி ஆதித்யநாத் வராரு. இவரெல்லாம் வரல. அதுக்கு அவங்க அளவுகீடு என்ன தெரியுமா? டாப் 5ல வந்து இந்த வெற்றி இல்லை. அவங்க சில கேட்டகரி வச்சிருக்காங்க. ஆமா. அந்த கேட்டகரியில் நல்ல ஸ்போக்ஸ் பர்சன் தனது கருத்தை ரிவீல் பண்றது. ஸ்டாலின்னா ஒண்ணுமே பேச மாட்டாரு. அவர் சாவி கொடுத்த பொம்மை மாதிரி தான் இருக்கு. இல்ல துண்டு சீட்டு தானே. அவருக்கு பெரிய ஆழமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ அப்பா அதனால அந்த கருத்துல போட்டிருப்பாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி பாமகவையும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணிக்கு கொண்டு வரதுக்கு மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்துதாரா சார்? குறிச்சு வச்சிருங்க சார். நாம் தமிழர் இதோட களங்காலியாகும் சார். அவங்க இப்ப இல்ல, இதோட காலியாகும் சார். நீங்க குறிச்சுக்கிடுங்க சார். அதே நாம் தமிழர் கட்சி இல்ல அதே அவர் இப்ப மாறலாம் சார். அவர் என்ன கட்சி எல்லாருமே தொண்டர்கள் போறாங்க, அது முக்கியமான தலைவர்லாம் போறப்ப முக்கியமான அப்பனா மாறலாம்ல. இப்ப கொஞ்சம் முன்னாடி பேசும்போது நினைச்சேன், பெருந்தலைவர் அவர்கள் தனது பேச்சால வெற்றி பெற்றார். பேச்சாலன்னா பேசாம வெற்றி பெற்றார். அதே போல இப்ப வாசன் பேசாம இருக்காரு. வாசன் ஒண்ணுக்குமே பேசாம இருக்காரு. அவங்க அப்பாவும் அதிகமா பேச மாட்டார். அவனும் நியாயமான ஆளு, ரொம்ப நல்ல பேர். கடைசி மரணிக்கு வரைக்கும் ஐயா மூப்பனார் அவர்களும் இப்பயும் இருந்தாங்க. இப்பயும் வாசன் அதே மாதிரி தான் இருக்காங்க. வாசன் ரொம்ப கண்ணியத்துக்குரியவர். நமக்கு எம்டிவியில் பேசும்போது கூட என்ன சுஃபியான்னு வந்து அழைச்சிட்டு வந்தார். என்ன எனக்கு அவருக்கு முன்னாடி பழக்கம் இல்லை, நான் தான் டெய்லி பார்க்குறேன்னு. ஒரு கண்ணியமான மனிதர் நம்முடைய அன்புக்குரிய ஐயா வாசன் அவர்கள். அவர்கள்லாம் நமக்கு ஒரு கண்ணியமான அரசியல்வாதிகள், தப்பான அரசியல்வாதி இல்லை. இப்போ இப்போ நம்ம என்ன கதை பேசுகிறோம்? சீமான் கதை சொன்னீங்க இல்லையா? சீமான் வந்து உண்மையிலே என்னென்னா, இப்போ நான் எப்படி 5% திமுக கிடைக்காது, அதே மாதிரி 5% நாம் தமிழர் குறையுது. அப்பனா 8%ல இருந்து அப்பனா 3% தான் வரும். 3 தான் வரும். எப்படி வராது சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, கட்சியில இருந்து தெற்கு மண்டலம் காலியாகி போச்சு. ஒன்று, நாம் பேசக்கூடிய நாம் தமிழருடைய முக்கியமான ஆளுமைகள் என்ன சொல்றாங்க? ஓவரா போய் சொன்னா முட்டு கொடுக்கறதுலே கஷ்டமா இருக்கு.
ஒரு மனுஷன் எல்லாத்த பற்றி பேசணும். எப்போ பார்த்தாலும் அண்ணன் கூட இருந்தேன், இறால் அப்படி இருக்கும், 28 கிலோ ஆமக்கறி இருக்கும், அவன் அந்த பொண்ணு அந்த அந்த அம்மா விஜயலட்சுமி அந்த அம்மா கிளின்னு கிளிக்குது. என்னோட பெட்ரூமில் இருந்தார். இலங்கையில் 2009 வந்து மக்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு இப்போ கோர்ட்டில் வழக்கு வந்துருச்சு. இல்ல இப்போ அது வழக்கு வருது. ஆஹா வந்தது. என்ன நீதிபதி கேட்கிறாரு, சீமானுடைய முதல் மனைவியா விஜயலட்சுமி கேட்கிறாரு. கேட்பார்ல. அப்போ இதெல்லாம் வந்து பொது விஷயத்தில் எப்படி இருக்கு? ஏதோ ஒரு அதாவது அவர் நான் இந்தியாவில் எவ்வளோ பேரை பார்க்குறோம், வாயால் வடச்சுடக்கூடிய மிகப்பெரிய அரசியல் தலைவர். அரசியலுக்கு தான் சார் தேவை. அப்போ எல்லாரும் இவங்க தமிழ்நாட்டில் நினைச்சுவாங்க மோடியை சொல்லுவாங்க. கேளுங்க, மோடி வந்து அப்படி இல்லை. மோடி ஒரு பிரச்சாரகராக ஆர்எஸ்எஸ்ல இருந்தார். ஆர்எஸ்எஸ்ல பெருக்கி இருந்தால் மேலே வந்தார். அவர் மீது 1008 விமர்சனம் இருக்கு. அந்த மாதிரி இவர் வந்தாரா? இல்லை, நான் கேட்கறது இது தமிழகத்துக்கு இது தேவைப்படும் சார். திமுக எப்படி சார் ஆட்சிக்கு வந்தாங்க? வாயால வட சுட்டு தானே வந்தாங்க. இல்லை சார், அவங்க போராட்டங்கள் நடத்தினாங்க. எது திமுகவுடைய வாயால. இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறேன், 49ல் ராபின்சன் பூங்கா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு வலுவான பெரியாரிய கருத்து இருந்துச்சு. திமுக விட்டுருங்க, அவங்க பெரியாரிய ஆட்கள். கடைசியில் வெற்றி பெறும்போது கூட பெரியாருடைய காலில் போய் சப்மிட் பண்ணாங்க. பெரியாரி ஆட்களாக வந்து 1944 ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்துச்சு, நீதி கட்சி இருந்துச்சு, அப்படி வந்தாங்க. அதில் உருவாக்க வந்தது தான் மதியழகன், அதில் உருவாக்க வந்தது தான் அன்பழகன், அதில் உருவாக்கி வந்தது தான் கருணாநிதி, அதில் இருந்தது தான் ஈவி.கே. சம்பத், எல்லாருமே அதில் வந்தாங்க. அப்படி வந்து தான் தந்தை பெரியார் அவர்கள் 2வது திருமணம் செஞ்சாங்க. அதில் ஏற்பட்ட அந்த மன முரண்டில் தான் 1949 வந்து ராபின்சன் பூங்காவில் திமுக ஆரம்பிச்சு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் கொள்கையை மாத்தினாங்க. ஆனா இவருக்கு என்ன இருக்கு சார்? அதே அண்ணாதுரை இப்ப திமுக என்ன சொல்லுது? நாங்க மும்மொழி கொள்கை இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தணும் சொன்னாங்களா? 1965 அவங்க நடத்துறாங்களா? அன்னைக்கு அவங்க நடத்துறாங்களா? நான் கேட்கிறேன். அண்ணாதுரையும் திமுக முன்னின்று நடத்தியதா அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் 65ல? நான் கேட்கிறேன் சார். கிடையாது சார், ஆதரிச்சாரு. அண்ணா ஆதரிச்சாரு. தன்னெழுச்சி இளைஞர்கள் வந்தாங்க. இளைஞர் வந்தாங்க. வர முடியுமா? இன்னைக்கு வருவாங்க. இன்னைக்கு வருவாங்களா? 70 பேர் கொல்லப்பட்டாங்க சார். ஆமா சார், 70 பேர் கொல்லப்பட்டாங்க. இல்ல இன்னைக்கு மும்மொழி கொள்கை நான் பேரறிஞர் அண்ணாவை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க சீமானை பத்தி பேசும்போது அந்த கதை இருந்துச்சு. சீமானுக்குன்னு ஏதாவது தியாக வரலாறு இருக்கா? ஒரே ஒரு தியாக வரலாறு இருக்கு. அங்கே போய் படம் எடுக்க போனாரு, அதை வச்சு பெரிய தன்னை சாய்ச்சிக்கிட்ட தியாக வரலாறு மட்டும்தான் இருக்கு. அவன் புத்திசாலி, அவன் பெரிய புத்திசாலி, பெரிய புத்திசாலி. மக்களை ஏமாத்திருக்காருல பேச்சால. எப்படி இளைஞர்கள் அவர் பின்னாடி போட்டு இருக்காருல்ல, தமிழ் தேசியம் பேசுறாருல்ல. நேரம் முடிஞ்சு இனி எவனாவது தமிழ்னு பேசணும். இல்ல சார், ஒண்ணு பேசுறோம். அதே அண்ணாமலை இன்னொரு 2 குற்றச்சாட்டு வச்சார் சார். மும்மொழி கொள்கைக்கு இங்க வரக்கூடாது, இந்தி வரக்கூடாது அப்படின்னு சொல்ற இது வந்து விஜய் வந்து ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாருன்ட்டு விஜய் வித்யாசபுரம் சொல்லிட்டு இப்ப வந்து திருமாவை போட்டிருக்காரு. இல்ல அதுவும் ப்ரூஃப். ஆமா, அது வந்து திருமாவை ஏத்துக்கிட்டாரு. ஆமா, அது என் இடம், அந்த இடத்துல ஸ்கூல் கட்டிருக்காங்க, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவரே அதே இந்திய இருப்பு நான் வந்து இருமொழி கொள்கைக்கு எதிரானவல்ல, பன்மொழிக்கு ஆதரிக்கிறவன்றார். அதாவது இப்ப இந்தி மும்மொழி கொள்கைக்கு எதிராக கிளம்பி இருக்கிற திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க யாரும் இருமொழி கொள்கைக்கு உகந்தவங்க தகுதியானவங்க. எல்லாமே சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாங்க. அது காங்கிரஸா இருந்தா சரி, திருமாவளவன் இருந்தா, திமுக இருந்த யாருமே அந்த இது பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது சார். தகுதியே இருக்கு. உண்மையில அண்ணாமலை ஒரு மலை தான். உதயநிதிக்கு போல்டா கொடுத்துருக்க. உதயநிதி என்ன சார் வந்து இன்னைக்கு வந்தவர் சார், அங்க தாத்தா பேர் வச்சு வந்தவர், அப்பா பேர் வச்சு வந்தவர். ஆனா அண்ணாமலை அப்படி கிடையாது. நீங்க சொன்னீங்கல்ல, தனித்து வந்தாரு, தனித்து இப்ப இது பண்ணியிருக்காரு. அதனால உண்மையிலே சவால் விட்டதுல அண்ணாமலை விட்ட சவால் கரெக்டா இருக்கும். உதயநிதி அடுத்தடுத்து வரப்போகுது செய்திகள் அதான் வரப்போகுது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு மேல நேரம் நமக்கு. இது போல் பரபரப்பான தகவல்களோட மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.